இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நடக்கக்கூடிய இந்த ரமலான் மாசத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பா இருக்க போகுது. நம்ம எங்க இருக்கோம் பார்த்தோன்னா கோயம்புத்தூர் ஊக்கடத்துல ரஹ்மான் பிளாஸ்டிக்ஸ் இருக்கும். இந்த ஷாப் எங்க இருக்கு பார்த்தோன்னா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா அல்சிஃபா மெடிக்கல் சென்டர் ஹாஸ்பிட்டல் நேர் ஆப்போசிட்ல ரஹ்மான் பிளாஸ்டிக் ஷாப் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட அனைத்துமே இருக்குது. அது போக சில்வர் சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்குதுங்க. இது நோன்பு காலம் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி சில ஜாமானுங்க இருக்குது. இந்த சில்வர் பக்கெட்லாம் பாத்தீங்கன்னா நோன்பு கஞ்சி வாங்கிட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சில்வர் பக்கெட் இல்லாமல் இருந்திருக்கலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பக்கெட்டு, சின்ன பக்கெட்டு, பெரிய பக்கெட்டு எல்லாமே இருக்கு. அது மூலம் பாருங்க நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு, பள்ளிவாசல் வைக்கிறதுக்கு, வீட்டில் இந்த மாதிரி சில்வர்ல வந்து பவுல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி சைஸ்ல இருக்கு, சின்ன சைஸ்ல இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம இந்த நோன்பு காலத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன செம்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறோம். சில்வர் ஐட்டம் என்னென்ன இருக்குது, பிளாஸ்டிக் ஐட்டம் என்ன இருக்கு, என்ன மாதிரி பிரைஸ்ல கொடுக்க போறாங்க எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அது மூலம் பார்த்தால இந்த பொருள்லாம் உங்களுக்கு வேணும், நான் வெளி ஊருக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா இவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீடியோ கார்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுங்கன்னா அதாவது பிளாஸ்டிக் பவுல்ல பாக்குறோம். இந்த பவுல் பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கலாங்க. டபுள் கலர் இருக்கு, ஆரஞ்சு ரெட் இந்த மாதிரி பவுல் இருக்குது. அது போக பாருங்க அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் 15 ரூபாயில கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அழகான பவுல்ல பிளாஸ்டிக்ல கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சின்னையிலிருந்து அவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்குங்க. அதாவது 10 ரூபாயிலிருந்து 150 ரூபாய்க்கு 150 ரூபாய் வரைக்கும் போது இந்த மாதிரி பெரிய பெரிய பவுல் இருக்குது. இந்த மாதிரி பெரிய டபுளா மாதிரி வச்சுக்கலாம். நம்ம அரிசி இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம். தேவைப்பட்ட பாத்திரம் கழுவுனதுக்கு இதில் தண்ணி ஊற்றி நம்ம பாத்திரமும் கழுவிக்கலாம். அந்த மாதிரி யூஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி அழகழகான பவுல்லாம் இருக்கு பாருங்க. குவாலிட்டி ரேட் வந்து ரொம்ப கம்மியாக சொல்லாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டியும், எதுவுமே மட்டி கிடையாது. எல்லாமே நைலானில் வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கையிலே. இப்போ இந்த பக்கெட்டில் போய் சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 150 ரூபாய் வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் பவுலில் இருக்குது. உங்களுக்கு இந்த பக்கெட்ல என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? கஞ்சிக்கு வாங்கிக்குவாங்க, மாவு வாங்குறதுக்கு எடுத்துக்குவாங்க. 50 ரூபாயில இருந்து இருக்கு. 50 ரூபாயில இருந்து இந்த பக்கெட் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் சின்ன சின்ன குட்டி பிள்ளைங்க இந்த மாதிரி வாளி எடுத்து நோம்பு கஞ்சி வாங்குறதுக்கு எடுத்து போயிருப்பாங்க. இதெல்லாம் 50 ரூபாயில இருந்து எவ்வளவு எத்தனை பிரைஸ் வரைக்கும் இருக்கு? 100 ரூபா 150 ரூபா வரைக்கும் இந்த மாதிரி வெரைட்டிகள் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கெட் பாக்ஸ்ல இருக்குதுங்க. இந்த ஒரு பாத்ரூம் பக்கெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பக்கெட் இருக்குது, பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம டஸ்ட்பினுக்காக யூஸ் பண்ணலாம். எது போலாம் யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பு சின்னசு பெருசு எல்லாமே இருக்கு. எல்லாமே நேரம் நீ பர்ச்சேஸ் பண்ணி வந்து நீ கடைக்கே வந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வீடியோல வந்து பார்க்கும்போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரேட்ல பார்த்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கண்டிப்பாக உங்க கடை பக்கத்தில் இருந்தாலும், ஆனால் இந்த ரேட்டுக்கு கிடைக்குமா கொஞ்சம் டவுட் தான். அதனால எல்லாமே வந்து இந்த பக்கெட்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, குளிக்கிறதுக்கு பாத்ரூம் பக்கெட் பாருங்க, நல்ல குவாலிட்டி வருது, சூப்பராக கெட்டியா இருக்குது. கண்டிப்பா நம்ம கீழே போட்டால் உடைய தண்ணியோட போடும் போது கீழே போட்டால் உடைய அவ்வளவு குவாலிட்டியா இருக்குது. இதுல இருந்து எவ்வளவு சொன்னீங்க? இதுல இருந்து எவ்வளவு பக்கெட்? அது வந்து 200 ரூபா, 180 ரூபா, 150 ரூபா இதுல இருந்து இருக்கு. இந்த ரேஞ்சில் எல்லாமே இருக்கு. 240 ரூபா வரைக்கும் பாரு. இது அதோட கொஞ்சம் பெரிய சைஸ், இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் எல்லாமே இருக்கு பாருங்க. அது 240 ரூபா. இது 240 ரூபா. இந்த பக்கெட்ல பாருங்க 240 ரூபாய். நல்ல கெட்டியா இருக்குது, எதுவும் லேஸ் இல்ல. நீங்க வர எந்த குத்துனாலும் இருக்கு, அந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு பாத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் பாக்குற ப்ராடக்ட் வந்து பிளாஸ்டிக்ல வந்து பாத்திரம் கழுவி நம்ம கீழே வைக்கிறத விட இந்த மாதிரி டப்புல வச்சிட்டோம்னா அதோட பாத்திரங்கள தண்ணியில வந்து இதுல இருந்து அப்படியே டாப்பா வெளியே போயிருங்க. நீங்க இந்த மட்டும் வைக்க கிடையாது, கீழே இந்த மாதிரி வச்சுட்டு பிளேட் வச்சுட்டு அது மேல வச்சிட்டோம்னா அந்த நம்ம வைக்கிற தண்ணி கூட அதுல மேல ட்ராப் இந்த இதுல போய் நின்றுக்கும். இதோட சூப்பராக இருக்கு. இது வந்து பிராண்டில் கொடுத்துருக்காங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் இருக்கும். நீங்கள் ரேட்டு சொல்லாத உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு சொல்லாத ஐட்டம் போகிறோம். உங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அதில் போய் நீங்கள் ரேட் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாத்திரம் கழுவுறது பார்த்தா கூடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுசுலேருந்து ஒவ்வொரு சைஸ் பெருசு பெருசாக இருக்குது. அதுக்கு மேலே பெருசு, அதுக்கு பெரிய பெருசு. இதோட இந்த ரவுண்டாகிற மாதிரி டபுள் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பாத்திரம் கழுவுக்கு யூஸ் ஆகிருங்க. நீங்கள் பாத்திரம் கழுவு யூஸ் பண்ணாட்டு வேறு எதுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி கூடங்க. இது வந்து சிறுசு இருக்குது, பெருசு இருக்குது. நிறைய பேர் வீட்டில் வந்து சின்ன துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மூலையில் போட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வாங்கி போட்டால் கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 240 ரூபா மட்டும்தாங்க. கண்டிப்பாக வெளியில் இந்த ரேஞ்சுக்கு இவ்வளோ பேர் கூட கண்டிப்பாக கிடைக்காது. இது சிறுசில் இருக்குது, பெருசு இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அரிசி போட்டு வைக்கிற டப்புங்க. இது பார்த்தீங்கன்னா 50 லிட்டர் வரைக்கும் போடலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோக்குள்ளே போடலாம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பெட்டராகவே இருக்குது. எல்லாமே நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி பெரிய டப்பு இருக்கு பாருங்க. இந்த பெரிய டப்பு நீங்க அரிசி போட்டு வச்சுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம்.
சிறுசு இருக்கு, பெருசு இருக்கு, எல்லா சைஸுமே இருக்கு. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் கிச்சனில் வைக்கிறதுக்கு நம்ம மிளகாப்பொடி, சர்க்கரை இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். எல்லா கண்டெய்னர் மாதிரி இருக்குது. அதேமாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி ஸ்பூனோட கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரேட்டில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த மாதிரி பாக்ஸ், அதாவது மேலே சில்வர் கலர் பாக்ஸோட இந்த மாதிரி ஸ்டோரேஜ் போட்டுக்கலாம். அதில் படமே போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மல்லித்தூள், மிளகுத்தூள் இந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். பார்க்கும்போது எல்லாமே அழகாக இருக்குது. இது கொஞ்சம் சின்ன சைஸாக, அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பெரிய சைஸ். மேலே இருக்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த டப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். அது மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி நிறைய போட்டுக்கலாங்க. சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்குது. அதோட கொஞ்சம் பெரிய பாக்ஸ் எல்லாமே. இந்த கண்டெய்னர் பார்த்தாலும் அதே மாதிரி தான். நம்ம உப்பு இந்த மாதிரி மிளகாத்தூள் நிறைய கண்டெய்னர் நிறைய போட்டு வைக்கணும் போது அதில் ரொம்ப யூஸாக இருக்கும். அதேமாதிரி இந்த ஐட்டங்கள் நல்ல ஸ்பூனோட கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது பெரிய சைஸாக இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் சிறுசாக பெருசு இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. அதே இந்த ஸ்டோரேஜ் எல்லாமே அதுக்கு உண்டான யூசஸ். நீங்கள் நேரம் ஷாப்பில் வந்தீங்கனால எல்லாமே தெரிஞ்சிடும். அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் பாக்ஸ் பாருங்கள். அதாவது நம்ம ஒரு கிலோ கணக்கில் நம்ம போட்டு வைக்கணும், ஒரு 1.5 கிலோ 2 கிலோக்கள் போட்டு வைக்கணும். அது மாதிரினாலும் இந்த மாதிரி டப்பு நம்ம எடுத்துக்கலாங்க. கண்டெய்னர் பாக்ஸு இது மாவு வாங்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இருக்குது. சிறுசு இருக்குது, பெருசு இருக்குது, எல்லாமே. இதெல்லாம் பார்த்தா ரேட்டு சொல்ல நீங்கள் நினைக்க வேணாம். உங்கள் ரேட்டு தெரிஞ்சுக்கலனாலும் நீங்கள் நேராக ஷாப் வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்னென்ன ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் தெளிவாக நம்ம கேட்டுக்கலாங்க. இதெல்லாம் பாருங்க, ஜூஸ் டம்ளர் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டைலாக லுக்காக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் குண்டா இந்த மாதிரி ஜூஸ் டம்ளர் நிறைய இருக்குது. என்ன மாடல், என்ன ஸ்டைலில் இந்த மாதிரி கப்பு ஸ்டைலில் வேணும்னாலும் அந்த மாதிரி ஜூஸ் டம்ளர் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டைலில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைலு இருக்குது. அதாவது ஒரு பேக்கரி, ஜூஸ் சென்டர் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் ஆகும். அதுபோல் வீட்டில் இந்த மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அழகான ஜூஸ் டம்ளர்லாம் இருக்குதுங்க. எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்ணாடி டம்ளர் இருக்குதுங்க. கண்ணாடி டம்ளர் டீ கடை ஷாப்பில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். கண்ணாடி டம்ளர் எல்லாமே எடுத்துக்கலாம். சிறுசு இருக்குது, பெருசு இருக்குது, எல்லா வெரைட்டியுமே இருக்குதுங்க. நான்ஸ்டிக்கில் தவா வச்சுருக்காங்க, கடாய் இருக்குது, எல்லாமே வெரைட்டியும் இருக்குது. குக்கர் ஐட்டம் இருக்குது. இதில் வந்து சில்வரும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எத்தனை லிட்டர் வேணுமோ அது எல்லாமே இங்கே வாங்கிட்டு போடலாங்க. ரேட்டில் பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட்டான ரேட்டில் கொடுத்துட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் நிறைய பாத்திரங்கள் இருக்குதுங்க. பெரிய வடைச்சீட்டு இருக்குது, சிறுசு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு, அதுக்கு சிறுசு சைஸு எல்லாமே வச்சுருக்காங்க அலுமினியத்தில். இதில் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெயிட் கணக்கில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் 1 கிலோ எடுத்தாலும் எவ்வளோ வருமோ, 2 கிலோ எடுத்து எவ்வளோ வருமோ எல்லா ப்ரைஸுமே வந்து வெயிட் கணக்கில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கீழே இருக்க எல்லாமே வந்து சிறுசு பெருசு வடை சட்டியாக இருக்குது. இந்த மாதிரி பவுல் வருங்க. இது வந்து அலுமினியத்தில் இருக்குது. பார்க்குறது க்யூட்டாக இருக்குதுங்க. பெரிய ஹோட்டலில் பார்த்துருப்பீங்க. இது பிரியாணி கடையில் போனீங்க இந்த மாதிரி பிரியாணி போட்டு கொடுப்பாங்க. இந்த பாக்ஸில் அது ரேட்டு 250 ரூபா 200 ரூபா இந்த கேஜி கணக்கில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஐட்டம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து சட்டி பாருங்க, குழம்பு சட்டி இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே அலுமினியம் தான். சிறுசு பெருசு எல்லாமே வச்சுருக்கலாம். இந்த மாதிரி அலுமினியத்தை இது பாருங்க, நிறைய பாத்திரங்கள் இருக்குது. பிரியாணி ஆக்கிறதுக்கு, சாப்பாடு ஆக்கிறதுக்கு நிறைய ஆக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ் ஐட்டம் நிறைய இருக்குது. சிறுசு பெருசு எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி சட்டிகள் இருக்குது அலுமினியத்தில். அது வித்து மூடியோட எல்லாம் இருக்குது. மூடி சிறுசு பெருசு சட்டிக்கு தகுந்த மாதிரி சைஸ் தகுந்த மாதிரி மூடியோட வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பக்கெட் இருக்குது. அலுமினியத்தில் பக்கெட்டு, சிறுசு பெருசு எல்லா ஐட்டமே இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக்லேருந்து அலுமினியத்துலேருந்து சில்வர் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. இது ஒரு பெரிய அலுமினிய சட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது விசேஷ வீட்டில் வைங்க பெரிய அலுமினிய சட்டி வேணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த்தான அலுமினிய சட்டிகள் மூடியோட வச்சுருக்காங்க. எல்லாமே பாருங்கள், சமையலுக்கு உண்டான அலுமினிய சட்டி எல்லாம் இருக்குது. குழம்பு சட்டி, சாப்பாடு சட்டி எல்லாமே இருக்குது. இந்த ஷாப்பில் வந்து நெக்ஸ்ட் பார்க்க நம்ம சில்வர் ஐட்டங்களை பார்த்துருங்க. சில்வர் ஐட்டம் பாருங்க. அதாவது உங்கள் வீட்டில் விசேஷம் கல்யாண சீர் வேணும் பார்த்தீங்கன்னா, சின்ன பொருள் வந்து பெரிய பொருள் வந்து எடுக்க நினைக்கிறீங்களா, இங்கே வந்து எல்லாமே எடுத்துக்கிறாங்க. இங்கே எல்லாமே சின்ன பொருள் வந்து பெரிய பொருள் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அதில் நம்ம ஓனாக பார்க்கலாம். சின்ன டிஃபன் பாக்ஸ் பாருங்க, அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய இருக்குதுங்க. எல்லாமே வந்து சின்ன டிஃபன் பாக்ஸ் ஐட்டங்கள் தான். அதோட சின்ன கேரியர் இருக்குது பாருங்கள். இந்த லாக் டைப்போட எல்லா சின்ன கேரியர் கொடுத்துருக்கு. சின்ன டிஃபன் பாக்ஸ் இருக்குது. எல்லாம் சிறுசு பெருசு எல்லா ஐட்டமே இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா விலைக்கே சொல்கிறதில்ல, உங்களுக்கு என்னென்ன சைஸ் தேவைப்படுமோ அதில் எல்லாமே எடுத்துக்கலாம். சின்ன தூக்குவாளி வருங்க. இந்த மாதிரி ஐட்டங்கள் சூப்பர் க்யூட்டாக இருக்குது. சிறுசு இருக்குது, பெருசு இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. சின்ன சில்வரில் அதே மாதிரி சில்வர் டம்ளர் இருக்குது. சின்ன சம்படம் சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் இது வர ஏதாவது ஊறுகாய் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். பெரிய சம்படம் இருக்குது, சிறுசு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே மாதிரி டம்ளர் கப்பு ஒரு சில்வரில் இந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. சின்ன செம்பு இருக்குது. பெரிய செம்பு வேணுமா, சின்ன செம்பு வேணுமா எல்லாமே எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஊரில் செம்புலாம் பார்த்து நம்ம சின்ன வயசில் பாட்டி வீட்டில் பார்த்துருப்போம். அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க. சில்வர் ஐட்டத்தில் பெருசு இருக்குது, சிறுசு இருக்குது. இது பார்த்து சிறுசில் சில்வர் செம்பு இருக்குது பாருங்க. எல்லா சிறுசு பெருசு எல்லாமே இருக்குது. இந்த சில்வர் அண்டா பாருங்க, சின்ன சைஸ்ல இருந்து பெருசு வரைக்குமே இருக்கு. இது வந்து பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிட் கணக்காக எடுத்துப்போம். நீங்க ஒரு அண்டா வேணும் பார்த்தோன்னா அது எந்த அளவுக்கு வெயிட் இருக்கும், அது என்ன பிரைஸ்னோ அந்த பிரைஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. சில்வர்ல பார்த்தீங்கன்னா குழா புட்டு செய்யறதுக்கு மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க.
எல்லாமே இருக்கு. உங்களுக்கு எல்லாமே என்னென்ன யூஸ் எல்லாத்துக்குமே தெரியும். சில்வர் ஐட்டத்தில் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுவே வந்து எல்லாமே வந்து அள்ளிட்டு போயிடலாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு ரஹ்மான் பிளாஸ்டிக் பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் தெரியாம இருந்திருக்கலாம். உங்களுக்கு பிளாஸ்டிக்ல இருந்து, அலுமினியத்துல இருந்து, சில்வர்ல இருந்து எல்லாம் ஒரே இடத்துல எடுக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரஹ்மான் பிளாஸ்டிக் வந்தீங்க எல்லாமே அள்ளிட்டு போயிடலாங்க. சில்வர் ஐட்டம் என்னென்ன வேணுமோ சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே வச்சிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பித்தளையில உங்க பாத்திரம் வச்சிருக்காங்க. பித்தளையெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சுக்கு நம்ம பார்க்கறதே கிடையாது. பெரிய பெரிய ஸ்டோர்ல வச்சிருப்பாங்க. ஆனால் பித்தளை பாத்திரம் நிறைய இவங்கள்ட்ட இருக்குது. உங்களுக்கு என்ன அதான் நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டோம், உங்க வீட்டுக்கு சீர் வரிசை வேணும்னா இந்த சில்வர் ஐட்டத்தை வேணும், பித்தளை ஐட்டம் வேணும்னா இங்க வந்து நீங்க நேரடியாக வந்து எடுத்துக்கலாங்க. அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான சேருங்க, குவாலிட்டியான சேர் நினைச்சீங்கன்னா அந்த குவாலிட்டியான சேர் எல்லாமே பிளாஸ்டிக் சேர்ல இருக்குதுங்க. சின்ன சேர் முதற்கொண்டு பெரிய சேர் முதற்கொண்டு எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன ஸ்டைல என்ன மாடல் சேர் வேணுமோ அத்தனை ஸ்டைலு எல்லாமே வச்சிருக்காங்க. பக்கத்துல போனீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் குடங்கள் இருக்குது. எல்லாமே நைலான் குடம் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே குடங்கள் ஐட்டு பிளாஸ்டிக்ல. மேல இருக்க பாருங்க டிப்பர் கடை வச்சிருக்கவங்களுக்கு, இந்த வாழைப்பழ கடை, இந்த மாதிரி காய்கறி கடை வச்சிருக்கவங்க இந்த டிப்பர் யூஸ் ஆகுச்சுன்னா இதை வந்து கண்டிப்பா எடுத்துக்கலாங்க. இது தண்ணி பிடிக்கிற மாதிரி பேரல், பிளாஸ்டிக் பேரல் வேணும்னாலும் இங்க இருக்குதுங்க. சிறுசு இருக்கு, பெருசு இருக்கு, எல்லாமே இருக்கு. பேரல்ல எல்லாமே இங்க எல்லாம் அவைலபிள் கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது. இங்க ஹெவியிலே வச்சிருக்காங்க, நார்மல்ல வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது எல்லாமே இந்த செப்பல் ஸ்டாண்ட் எடுத்து போடலாம். பூத்தொட்டிங்க பாருங்க, உங்களுக்கு என்ன மாடல்ல சிறுசு வேணுமோ சிறுசு, பெருசு வேணுமோ பெருசு, எல்லாமே இருக்குது. நீங்க என்ன வேணுமோ இங்கேருந்து எல்லாமே அள்ளிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அது மூலம் வந்து வீட்டில் படுக்கக்கூடிய அந்த ஒயர் கட்டல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒயர் கட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒயர் கட்டலுங்க. அதே மாதிரி இதில் காட்டன்லேயே வச்சிருக்காங்க. இது வந்து ஒயர் கட்டல் காட்டன்லேயே இருக்குது, மடக்கு கட்டல் இது எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் சேர் ஐட்டங்க நிறைய இருக்கு பாருங்க. அதே மாதிரி சிங்கிளாக படுக்கணும் அப்படிங்கிறது ஒயர் கட்டு பின் கட்டல் சொல்லுவாங்க பார்த்தீங்க, பின்னல். அதே மாதிரி கட்டலும் இருக்குது, சிங்கிளாக படுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டல் ஐட்டங்கள் இருக்குது. பேபி சேர் இருக்கு பாருங்க. எல்லாமே இங்க எல்லாமே எல்லா ஐட்டமும் பேபி சேர் தான். பேபிகளுக்கு உங்களோட வீட்டு குழந்தைகளுக்கு எந்த மாதிரி மாடல் சேர் வேணுமோ அத்தனை மாடல் இங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க வீடு குழந்தைகள், அதாவது எல்கேஜி யூகேஜி போற குழந்தைங்க இருந்ததுனாலும் ஸ்டடி டேபிள் கேட்டாங்கன்னா இந்த பிளாஸ்டிக் எடுத்து போயிடலாங்க. அவ்வளவு கியூட்டா சேரோட ஸ்டடி டேபிள் எல்லாமே இருக்குது. அதாவது உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய பீரோ வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு தனியாக வந்து ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. அவங்களுக்கு செப்பரேட்டாக வைக்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பீரோ மாதிரி டைப்ல வச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைப்ல இருக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் 4 ஸ்டோரேஜ், 1 2 3 4 ஸ்டோரேஜ் உள்ளது. பீரோ மாதிரி நம்ம குழந்தைகளோட ட்ரெஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி 3 ஸ்டோரேஜ் உள்ளது பாருங்க. பிளாஸ்டிக்ல தான் இருக்குது. எல்லாமே 3 ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் வேணாம், எனக்கு வேற மாதிரி வேணும், ட்ரா ஓப்பன் மாதிரி வேணும்னாலும் இந்த ட்ரா ஓப்பன் மாதிரி இருக்குதுங்க. 1 2 3 4 டபுள் ட்ரா ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கு. வித் லாக்கர் கொடுத்துருக்காங்க மேல. அதே மாதிரி எனக்கு இந்த மாடல் வேணாம், இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி 4 டைப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி டைப்ல இருந்து பாருங்க. எல்லாமே இந்த 1 2 4 ஸ்டோரேஜ் பக்கம் இருக்குது. இந்த மாதிரி பார்த்து உங்க வீட்டு குழந்தைகளுக்கு செப்பரேட்டா வைக்க நினைக்கிறீங்களா இந்த மாதிரி யூஸ் ஆனதை எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கு எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான சாஸ் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாங்க. சாஸ் ஊற்றுற ஐட்டம் நிறைய வச்சிருக்கு. விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. நீங்கள் ஷாப்பு நேராக வந்தால் போதில் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். அதே மாதிரி பாட்டில் கழுவக்கூடிய குழந்தைய பாட்டு குடிக்கிற வாட்டர் கேனு, இல்லை பால் பாட்டில் இந்த மாதிரி வாஷ் பண்ண இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் இருக்குது. நிறைய ஐட்டம் இருக்குது. அதே மாதிரி பாத்ரூம் கழுவுற ப்ரஷ் இருக்குது, சோப்பு டப்பா, ஸ்க்ரப்பர் எல்லாமே இருக்குது. எல்லாம் சின்ன சின்ன ஐட்டங்கள் வேணும், பாத்ரூமுக்கு வேணும், வீட்டு பார்த்துக்கணும், இதெல்லாம் வேணும் பார்த்தா எல்லாமே இருக்குது. சிங்கு கழுவுற ப்ரஷ் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா ஐட்டங்கள் இருக்குது. எது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா ஐட்டமே வெரைட்டி சூப்பராக வச்சுருக்காங்க எல்லாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மேட்டு என்ன ஸ்டைல் வேணுமோ எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி வெல்கம் மேட்டு எல்லாம் இருக்குதுங்க. மேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலேருந்து மேட்டை வச்சுருக்காங்க. இதெல்லாம் 20 ரூபா தான். இது எல்லாமே வந்து 20 ரூபா மேட்டு. உங்களுக்கு என்ன டைப்பில் வேணுமோ அத்தனை டைப்லையும் மேட் இங்கே இருக்குது. இந்த மாதிரி டைப்பில் இருக்குது. எல்லா வெரைட்டியும் இருக்குங்க. இது மட்டும் கிடையாது, உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பாயும் இருக்குது, தலையாணி இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஸ்டவ் இருக்குது பாருங்கள், 3 பர்னர் ஸ்டவ் அது எல்லாமே இருக்குது. கிரைண்டர் வச்சுருக்காங்க. அது மூலமாக மிக்சர் இருக்குது, எல்லாமே இருக்குது. நார்மல் சூர்யா அடுப்பு எல்லாமே வச்சுருக்காங்க. பிளேட்டு வேணுமானாலும் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் பிளேட்டு இந்த மாதிரி எல்லா ஐட்டங்கள் இருக்குதுங்க. சின்ன பிளேட்லேருந்து பெரிய பிளேட்டு வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி பிளேட்டு வேணுனாலும் இந்த மாதிரி இலை ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்ற மாதிரி பிளேட்டு. அதே மாதிரி இந்த ரமலான் காலத்தில் பார்த்து நிறைய பேர் சின்ன சின்ன பிளேட்டு வாங்கலாம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வேஸ்டேஜ் போட்டு வச்சுக்கலாம், இல்லாட்டி பேரிச்சம்பழம், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இலை டைப்பில் கொடுத்துருக்காங்க. சிறுசுலேருந்து பெருசு எல்லா டைப்பில் இருக்குதுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ இங்கேருந்து எல்லாம் அள்ளிட்டு போகலாம். நம்ம வீட்டுக்கு என்னென்ன ஜாமான் வேணும்னு நினைக்கிறோமோ ஒரே இடத்துல நம்ம அள்ளிட்டு போனாலும் இங்கே வந்து என்னென்ன தேவையோ அள்ளிட்டு போகலாம். நான் ஆரம்பத்தில் இன்டர்வியூ சொல்லியிருப்பேன், சில்வர் ஐட்டம் தேவை, நோம்பு கட்சி வாங்கிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் இந்த மாதிரி பெரிய வாளி இருக்குது, சின்ன வாளி இருக்குது,
எல்லாம் நோம்பு கஞ்சி வாங்குறது நிறைய பேர் பாத்திரங்கள் இல்லாமல் இருக்கும். இங்கே வந்துட்டு போனீங்கன்னா வெயிட் கணக்கில் கேஜி கணக்கில் எடுத்து போயிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வாளியில் சில்வர் வாளியில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தண்ணி ஊற்றி வைக்கிற பிளாஸ்டிக் டம்ளர் எல்லாமே இருக்குது இங்கே இருக்குது. இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளாவது ஓரளவு காமிச்சிருப்பாங்க. நீங்கள் நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே அள்ளிட்டு போயிடலாம். ரேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. 10 ரூபாயிலிருந்து இங்கே எல்லா ஜாமான் இருக்குது. நீங்கள் சில்வர் ஐட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட் கணக்கு எடுத்து போயிடலாம். அதே மாதிரி அலுமினியம் ஐட்டத்தில் எடுத்துகிட்டு போனால் அது வெயிட் கணக்கு எடுத்துகிட்டு போகலாம். பிளாஸ்டிக் ஜாமான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த ரேட்டில் கண்டிப்பாக வெளியில் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க. நம்ம ரஹ்மான் ப்ரைஸ் ஷாப்பில் இருக்குது. இவங்களோட லொக்கேஷன் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் போயிருக்கும். அதை செக் பண்ணி நீ கோயம்புத்தூர்லேருந்து நேரே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. வெளியூரில் பார்த்தீங்கன்னாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோன்னு சந்திக்கிறது வரைக்கும் பாய்.